சப்தம் படத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ. இப்போதான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னோட ஒபினியன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. வல்லினம், ஈரம், குற்றம் 23, ஆறாவது சினம் இந்த படங்களை எடுத்த டைரக்டர் அறிவழகன் சார் தான் வந்து இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆதி பிரதர் வந்து இதில் ஹீரோ பண்ணியிருக்கிறாங்க. எஸ், ஈரமோட காம்போ அப்படியே வந்து இதில் தொடருது. நம்ம லைலா மேம் இருக்கிறாங்க, சிம்ரன் மேம் இருக்கிறாங்க, லக்ஷ்மி மேனன் இருக்கிறாங்க, ரெடின் கிங்ஸ்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய சப்தம் படம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பார்த்தேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்ன சொல்ல வராங்க, இது பேய் படமா இல்லை சயின்ஸ் படமா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் உள்ளே போய் உட்காந்தேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னா, அறிவழகன் சார் வந்து பயங்கரமாக இந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னா, ஒரு செகண்ட் ஹாஃப் போக போக செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்சு அந்த கிரெடிட்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அப்போது வந்து இதோட உண்மையான ஸ்டோரியோட இமேஜஸ், அதோட அந்த சயின்ஸ், அப்போது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் வந்து ரிவீல் பண்ணும்போது, இது 90s 60 அந்த லெவல், அந்த காலகட்டத்துக்கு போய் ரிசர்ச் பண்ணி இந்த சப்தம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து அறிவழகன் சார் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து சயின்ஸ், சூடோ சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு மூவிங்க. சயின்ஸ் அப்படின்னா இது எப்படின்னா, இந்த உலகம் இயங்குறது சயின்ஸால் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. இப்போ மனசு இயங்குறதும் ஒரு சயின்ஸால், இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மொபைல் ஒரு சயின்ஸ், நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேமரா ஒரு சயின்ஸ், இந்த லைட் ஒரு சயின்ஸ், இது ஒரு பக்கம். சூடோ சயின்ஸ் அப்படின்னா இந்த ஆவிகள், ஆத்மாக்கள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, பேய்கள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதான் வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. இது சயின்ஸ் அண்ட் சூடோ சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் தான் சப்தம். சப்தம் படத்தினுடைய கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து ஒரு 3 தற்கொலைகள் வந்து நடக்குது. தற்கொலைகளா கொலைகளா, யாராவது கொண்டுட்டாங்களா இல்லை ஆவி வந்து அடித்து கொன்றுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வருகின்றார் ஆதி. அவர் வந்து யார் அப்படின்னா, இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அதாவது இந்த ஆவிகள் கூடலாம் பேசுறது, பேய்களை பார்க்கறது, ஆவிகள் கூட பேசி அதுக்கு என்ன குறை நிறை அப்படிங்கிறது வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டர். நம்ம உலகத்தில் உண்மையிலே வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், மும்பையில் கூட ஒரு ஃபேமஸான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இறந்துட்டார். எனக்கு அது பேர் வந்து கரெக்டாக தெரியல, ஆனால் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டராக ஆதி பிரதர் வராங்க. ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே ஒன்று பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த 3 கொலைகள் நடக்குது இல்லையா மெடிக்கல் காலேஜில், அதை பண்ணது யார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன, இது சயின்ஸா இல்லை சூடோ சயின்ஸா, ஆவிகளா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஒரு பக்கம் லக்ஷ்மி மேனன் மேலே அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து நிற்கிது. லக்ஷ்மி மேனன் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் ஆதி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை போகுது போகுது போகுது, இவங்க இல்லையா இவங்களா, இவங்க இல்லையா இவங்களா, இவங்க இதுதான் காரணமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போகிறதுக்கு காரணம் இதுதானா, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி படம் போகிற ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே பயங்கரமாக போகுது. ஸோ கதை இதுதாங்க, 3 பேர் செத்து போகிறாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வந்து ரிவீல் ஆகுது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. ப்ரீ இன்டர்வல்ல இருந்து படம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்பாகிற மாதிரி இருக்குது. இன்டர்வலில் அப்பா ஆயிடுச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் படம் போகிற ஸ்பீடு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்ன இன்வெஸ்டிகேஷன் இப்படி போகுது, அடுத்து இதில் யாரெல்லாம் வந்து ரிவீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ சப்தம் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்னா, இப்படிலாம் இருக்குமா, ஆமாம் இல்லை இது உண்மைதானே, நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து பொய் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நமக்கான அந்த ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். பொதுவாக எனக்கு இந்த பேய், தெய்வம் இதெல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது. எனக்கு எதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, ஆன்மா அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு இது வந்து சயின்டிஃபிக்கலாகவுமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இறந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அவரோட வெயிட் வந்து செக் பண்ணுறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு வெயிட் இருக்குது, அவர் இறந்து அடுத்த செகண்ட் செக் பண்ணும்போது அவரோட வெயிட் அப்படிங்கிறது 0.something வந்து கம்மியாகுது. ஸோ அது வந்து ஒரு ஆன்மாவினுடைய எடை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்குமே வந்து எடை இருக்குது, வெயிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் நிறைய பேய் படங்களில் ஒரு பேய் இருக்கும், இன்னொருத்தவங்களோட உடம்புக்குள்ளே போய் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பேய்க்குன்னு சொல்லி, அதாவது அந்த ஆன்மாக்குன்னு சொல்லி எந்த ஒரு உருவம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஆன்மா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய நேம் வச்சு நம்ம கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதைத்தான் வந்து இங்கே டச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த இதெல்லாம் இங்கே இவர் வந்து டச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி,
நீங்கள் ஒரு ஆவி கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி மூலயமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அறிவழகன் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. பிளாக் மேஜிக்கை பற்றி இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான போர்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாரு. எனக்கு பிளாக் மேஜிக்கில் பெருசாக நம்பிக்கை இல்லை, இந்த சூனியம் மாந்திகம் இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் சப்தம் படத்தில் சொல்லப்படுது. அதுக்கான ஒரு விளக்கம், அதுக்கான டெரிவேஷன் நிறைய அது வந்து இந்த சீக்வன்ஸாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இதை ஒரு பேய் படமாகவும் எடுக்காம முழுக்க சயின்ஸ் படமாகவும் எடுக்காம சயின்ஸ் சூடோ சயின்ஸ் மிக்ஸ் பண்ண இதில் ஹாரரிக் எஃபெக்ட்டும் வருது, ஆனால் அது கூட சயின்ஸுமே வருது. ஸோ இதனால தான் வந்து இது இப்படி ஆகுது, இதை நீங்கள் சயின்ஸாகவும் பார்க்கலாம், சூடோ சயின்ஸாகவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக வந்து அறிவழகன் சார் எடுத்துருக்குறாங்க. ஆதி சார்லாம் நம்ம ஈரம் படத்தில் பார்த்துருப்போம், ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். மிருகம் படத்தில் பார்த்துருப்போம், மரகத நாணயம் படத்துலலாம் வந்து பார்த்துருப்போம். ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் படத்துலலாம் நான் பார்த்துட்டு அரவான் படம் கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதெல்லாம் அரவான் படம், மிருகம் படம்லாம் ஆதி சாருக்கு வந்து பயங்கர கெரியர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுலேயுமே வந்து ரொம்ப சட்டிலாக சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லாமல் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வந்து மாறாமல் அந்த சீரியஸான நோட், அந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டர், பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்னா அவரே வந்து பேரநார்மலாக இருப்பார் போல், அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேட்டராக செம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. ரெடின் கிங்ஸ்லி அங்கங்கே வந்து காமெடி பண்ணுறாரு, பட் நமக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, சிரிப்பு வரல. பட் எந்த இடத்துலையுமே வந்து எரிச்சல் வரல. ஒரு சில கேரக்டர்லாம் பார்க்கும்போது இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணல. அந்த மாதிரிலாம் ரெடின் கிங்ஸ்லியோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணலை, கரெக்டாக வராரு, யூஸ் பண்ணுறாங்க, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. லக்ஷ்மி மேனன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்கள வச்சு ஒரு 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 ட்ரைவ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் செமையாக இருந்தது. சிம்ரன் மேம் சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் வராங்க. சிம்ரன் மேம் லைலா மேம்லாம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே கொஞ்சம் தள்ளி போக தான் வராங்க. லைலா மேம் பயங்கர நான் வந்து அவங்களோட கேரக்டர்லாம் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ராஜீவ் மேனன் சார் வந்து இந்த படத்தில் வந்து அவரும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்தையுமே வச்சு அறிவழகன் சார் அவரோட ரைட்டிங்கில், அவரோட டைரக்ஷனில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாருங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி. ஒரு மாதிரி மிரட்டியிருக்கிறார். பேய் படத்துக்கே உரித்தான ஒரு மாதிரி பயங்கரமான திகிலூட்டும் ஒரு ஆங்கிள்லாம் அப்படி போகிறது. லக்ஷ்மி மேனன் வந்து ஒரு பெட்டில் வந்து படுத்திருப்பாங்க, இப்படி கேமரா போய் இப்படி ஸ்லோவாக பேய் நம்ம பக்கத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு போனார் பாரு. கேமராமேன் சார் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் அருண் பத்மநாபன் சார், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தோட டைரக்டருக்கு எப்படி நம்ம இந்த படத்துக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக மியூசிக் டைரக்டருக்கு கொடுக்கணும். ஏன்னா மியூசிக் டைரக்டர் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஹாரரிக் எஃபெக்டில் தான் வந்து இந்த ஹாரர் படத்தையே வந்து எலிவேட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஒரு த்ரில் எஃபெக்டோட வந்து காமிக்கும். அந்த வகையில் தமன் சார் நீங்கள் வந்து தளபதி விஜய்க்கும் பாலையாவுக்கும் தான் டம்முன்னு பாட்டு போடுவீங்க, ஆட வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஹாரர் படத்துக்கு போட்டிருக்காரு பாருங்க ஒரு மியூசிக்கு, ரொம்ப பயங்கரமாக ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே இருந்தே ஒரு சப்தம் ஒன்று கேட்கும். சத்தம், இந்த படத்துக்கு சப்தம்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு சப்தம் ஒன்று நமக்கு காதில் கேட்கும். அது கடைசி வரைக்குமே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாரு. நிறைய வவ்வால்கள், கண்டிப்பாக அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வவ்வாலோட இறகுகள்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா, வவ்வால்களோட சவுண்டை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் ஒன்று இருக்குங்க இந்த படத்தில். ஒரு வில்லன்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன வில்லனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து காதுலன்ல ஒரு அசைவு கூட சவுண்டு சத்தமாக கேட்கும். இப்போ ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் நமக்கு ஒரு நார்மலாக கேட்கும், ஆனால் அவருக்கு அந்த குண்டூசி கீழே விழுவுறது ஒரு பேங் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஒரு காஃபியில் சக்கரை போடும்போது ஒரு சவுண்டு வரும், அந்த ஸ்பூன் எடுத்து வைக்கும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஹெவியாக கேட்கும். அந்த இடத்துல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அது பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே எஸ்எஃப்எக்ஸ் தான், சவுண்ட் எஃபெக்ட் தான் இந்த படத்தையே வந்து அடுத்து என்னங்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நமக்கு கொடுக்க வைக்குது. சீன்ஸை வந்து நமக்கு கன்வே பண்ண வைக்குது, சீன்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்குது. சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் பாட்டுக்கிட்டுலாம் எதுவுமே கிடையாது. ஓப்பனிங் டைட்டிலில் வந்து ஒரு சாங் ஒன்று போடுவாங்க, அதுவுமே வந்து பேய் சாங் தான். அந்த டைட்டில் கார்டே வந்து ஒரு மாதிரி செமையாக இருந்தது சப்தம்க்கு. ஸோ இந்த வகையில் தமன் அவர்களுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸையும் வந்து தூக்கி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரித்து மேஞ்சிட்டார். மற்றபடி அப்படியே சப்தம்குள்ளே வந்தோம் அப்படின்னா எஸ், நிறைய பேருக்கு இந்த படம் புரியுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்
சயின்ஸு சூடோ சயின்ஸு இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ரொம்ப உள்ளார்ந்து பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஓகே இது ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக வந்து இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய நீங்கள் ஹாரரிக்கெலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பயம்லாம் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இப்படி உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸில் நம்மளை வந்து அப்படி அந்த மாதிரிலாம் உட்கார வைக்கிறாங்க. மற்றபடி படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்கில் தான் போகுது. ஒரு த்ரில்லர் ஃபிலிம் த்ரில்லர் ஜான்ரால தான் வந்து இந்த சப்தம் படமே வந்து மூவ் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்குறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஆவிகள் அதுக்கு கூட பேசுகிறது, பிளாக் மேஜிக், வவ்வால்களை வச்சு மாந்திரீகம் பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு ரோல் மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மலையாளியாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்தம் படம் எடுக்கப்பட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி ஒன்று காமிச்சாங்க. அடடா அந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே கேர்ள்ஸ் எஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த ஏதோ ஐயோ அந்த பொண்ணு யாருன்னு பேர் மறந்து போச்சே, புனிதம் அவங்கெல்லாம் வந்து இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் இந்த சப்தம் படம் ஃபேமிலி யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆபாசமான காட்சிகளும் கிடையாது. கொஞ்சம் பயமுறுத்துகிற சீன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கப்புள்ஸ் போனால் கப்புள்ஸுக்கு பெருசாக ஆமாம் எங்கள் ஃபேமிலியாக வந்து போய் இந்த படத்தை பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஹாரர் த்ரில்லர் இந்த படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்தம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையாகவே சப்தம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அறிவழகன் சார் ஈரம் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சான்றாவே வந்து வேறு மாதிரி இருக்கும். தண்ணியிலே வந்து கொலை பண்ணுவாங்க, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியில் சப்தம் வந்து எடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ஹாரர் படம். அரண்மனை 4 வந்துச்சா லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு படம் கூட எனக்கு தெரியல. இந்த சப்தம் படம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும். எல்லாரும் நீங்களாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். சப்தம் படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் பார்க்கலாம். பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் ஏன் கூட 2 நாள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.